ஏய் நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அம்மா வந்துட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைங்க. 5 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு செக்கப்பில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு. துல்லாத மனம் துள்ள என்ன பாட்டு எல்லாமே துல்லாத மனம் விஜய் படம்னா ரொம்ப பிடிக்குங்க ஸ்வைனுக்கு. இங்கே வந்து கம்பெனிக்கு வேலை பார்க்குறாங்க. நாங்கள் வந்த நாள் எத்தனாம் தேதி வந்தோம்? 7ஆம் தேதி. ஏய் 7ஆம் தேதி டிசம்பரே ஜனவரி தெரியாது, அதுவும் தெரியல. ஆனால் பொங்கல் வந்து நாங்கள் இங்கே தாங்க கொண்டாடணும். தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நானும் ஸ்வைனுக்கு வரும்போது நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து அதுக்கப்புறம் பொங்கல் வந்துச்சு. ஜனவரி 7ஆம் தேதின்னு சொல்லியிருந்தானே, ஜனவரி 7ஆம் தேதி வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாரத்தில் பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் வந்துட்டு நாங்கள் பொங்கல் இங்கே தான் நாங்கள் 2 பேரும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன் நான். உண்மையில் யாரும் இல்லாத நாங்கள் 2 பேரும் தனியாக பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து நான் வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்குறேன். அந்த வீடியோ போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பொங்கல் கொண்டாடணும். அது வேறு ஒரு ரூம், இந்த ரூம் கிடையாது, வேறு ஒரு இடத்துல. அங்கே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தனியாக பொங்கல் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு தெரியல, பிப்ரவரின்னு நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்தில் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்போது வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன் நான். ஃபஸ்ட் நாள் எப்படி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணது அந்த வீடியோவும் நான் போட்டிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஊருக்கு போகணும், எங்கள் அம்மாட்ட நான் பேசிட்டேன். நான் பேசி இந்த மாதிரி சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டோமா அப்படின்னு. மேரேஜ் பண்ணிட்டோமா அப்படின்னதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைங்க. எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, நான் வந்துட்டு வரேன்னு சொன்னாலும் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த எங்கள் அம்மா பேசுது எங்களோட, தம்பி நல்லா இருக்குதா, நீ நல்லா இருக்குதா, சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. வர வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. என்னை கூப்பிடவும் இல்லை. நானும் வந்துட்டு நான் எப்படி தெரியுமா, யாராவது சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்ப்பேன். எங்கள் அம்மா வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிடுமா அம்மா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து கூப்பிடவே இல்லைங்க. சுத்தமாக என்னை கூப்பிடவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அக்கா கிட்ட 2 பேருக்குமே சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே நடந்தது எல்லாமே சொல்லிட்டேன். எங்கள் அக்கா சரி சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். என் சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம். எங்கள் ஃபேமிலியில் யாருமே இந்த மாதிரிலாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணிக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில் அப்படி உள்ள ஃபேமிலி தான் எங்கள் அக்கா. எங்கள் அப்பா மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு கோபமாக இருந்தாங்க. இப்போவுமே சரி, இப்போ பூவா பிறந்ததுக்கப்புறம் மறந்துட்டாங்க உண்மையை சொல்லப்போனால். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு நான் வந்துட்டு 1 மாதம் 45 நாள் ஃபஸ்ட்டு செக்கப் போனேன்ல. 45 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு செக்கப்பில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி அப்படி. அப்போ வந்துட்டு நான் தனியாக தான் இருப்பேன் ரூமில். அப்போ வந்து ஸ்வைன் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டு போயிடுவாங்க. ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு பயம் என்னன்னு தெரியல. ரூமில் தனியாக இருக்கிறது ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் தமிழ் ஃபேமிலி இருந்தாலும் நான் யார் கூடயுமே பேசுகிறது கிடையாது. நைட்டு டைமில் எனக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். தூங்கவே மாட்டேன். மொபைலை வச்சு பார்த்துட்டே அவ்வளோ நேரம். அது வந்துட்டு நான் மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த டைமில் நம்ம மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும். இருந்தாலும் எனக்கு இங்கே இருக்கிறது எனக்கு சேஃப்டி இல்லை. மனசு இதே 10 மாதமும் இப்படியே இதே சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா உண்மையில் நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய நம்ம பெற்றெடுக்க முடியாது. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். நானாக தாங்க கேட்டேன் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி நான் வந்துட்டு இதாக இருக்கிறேம்மா அப்படின்னுட்டு. அம்மா சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியும், நான் கனவு கண்டேன் நீ இருப்பேன். போயிட்டான் கனவு கண்டேன். உட்காருங்க போயிட்டாரு. நம்ம எங்கே கடைக்கு எதுக்கு? இந்த அம்மா கூப்பிட்றேன், போகலாம் உட்காருங்க. கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு போகலாம். உட்காருங்க. நீ பேச, நான் போதும். அந்த அம்மா கூப்பிட்றாங்க. ஏங்க எப்பயுமே நான் ஒரு ஆளும் தான் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கணும். இவன் வந்து பேச வேணாம் உட்காருங்கன்னு தான் சொன்னேன். அப்பயுமே போயிட்டாங்க, கடைக்கு போகிறாங்க, அந்த அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு. பூவா இருக்கிறான் வெளியே தூக்கிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து சொன்ன இந்த மாதிரி இருக்கிறாம்மா அப்படின்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு தெரியும், நான் கனவு கண்டேன்டி 2 நாளைக்கு முன்னாடி, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி இருக்கிறன்ட்டு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தமாரி சொல்கிறேன் அம்மா, ரூமில் தனியாக இருக்கிறம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவாக சொன்னாங்க, சரி நீ வீட்டுக்கு வா, நீ கிளம்பி வீட்டுக்கு வா, தம்பி மட்டும் வேலைக்கு போகட்டும், நீ வா வந்து இரு வீட்டில் வந்து அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, வா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறக்குள்ள எங்கள் அம்மா வந்துட்டு என்னை வந்துட்டு வர சொல்லிட்டு, நீ சாத்திட்டு போ. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குள்ள வந்துட்டு எங்கள் அம்மா பூவா வந்துட்டு தூக்கத்துக்கு அழுதான்.
எப்போயுமே சீக்கிரமாக தூங்கிடுவான். இன்றைக்கி வந்துட்டு கரண்ட் இல்லையா, சுத்தமாக தூங்கவே இல்லை. இவ்வளோ நேரம் தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். ஸ்வைனு கடைக்கு போனாங்க, இன்னும் வரவே இல்லை. நான் இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வா அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவுக்கு தெரியாதுங்க, உண்மையில் அப்பாவுக்கு தெரியாது. அம்மா சொல்லவும் இல்லை. நான் எப்படியோ நான் சொன்னேன், அம்மா அப்பாக்கிட்ட சொல்லுமா அப்படின்னேன். நீ வந்து சொல்லிக்க, எனக்கு சொல்கிறதுக்கு அளவுக்கு என்னாலலாம் நான் சொல்லிக்கலை, நீ வந்து சொல்லிக்க. எங்கள் அம்மா ரொம்ப பயப்பட்டாங்க. எதுக்கு பயப்படுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஊர் உலகத்துக்கு தாங்க பயப்படுவாங்க. உண்மையை சொல்ல போனால் அதுக்கு தான் எங்கள் அம்மா பயந்தது. ஊரில் உள்ளவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்றது ரொம்ப பயந்தாங்க எங்கள் அம்மா. இருந்தாலுமே ஏதோ சொல்லிருச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட. சொன்னதுனால வந்துட்டு அன்றைக்கி நைட்டு சண்டை. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை தான் நடந்துச்சு. எப்படியா தான் இருந்தாலும் என் நம்ம திட்டம் வந்து நம்ம அம்மா தான் திட்டு வாங்குவாங்க. அதேமாரி எங்கள் அம்மா தான் திட்டு வாங்கினது என்னால். எப்படியோ நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்குறேன், எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு எங்கள் அம்மா ஒரு தைரியத்தில், ஏதாவது ஒரு தைரியத்தில் தான் நம்ம போக முடியும். எனக்குமே சரி, எங்கள் வீட்டில் எனக்கு துளி பயம் கூட இல்லைங்க. உண்மையை சொல்ல போனால் எங்கள் அம்மா எப்படின்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா கோவப்படுவாங்க, மற்றபடி எங்கள் அம்மா அப்பாலாம் எதிர்ப்பெல்லாம் கிடையாது. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலுமே வந்துட்டு கோவம் இருக்குமே தவிர, பிள்ளைங்க சந்தோஷம்தான் அவங்களுக்கு முக்கியம். எப்பயுமே சரி, எங்கள் சந்தோஷம் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு முக்கியம், அப்படி தான் நினைப்பாங்க. அது மாதிரி தான் நான் வந்துட்டு ஊரில் உள்ளவங்களுக்கு தான் நான் ரொம்ப பயந்தேன். அது மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. பையனை கூட்டிகிட்டு நாங்கள் போனோம். இங்கேருந்து ஊருக்கு தான் போனோம். ஊருக்கு போகல எனக்கே கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கும் தானே முகத்தில். எனக்கு என்னென்னா, இப்படி பண்ணிட்டாளா, இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வரும். ஏன்னா அந்த மாரி தான் நான் ஊர்லேயுமே சரி, நான் அந்தமாரி தான் ஒரு சின்ன கெட்ட பேர் கூட எடுக்காமல் நான் வந்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்தவரை இது ஒரு கெட்ட பேர் தானுங்க. மாரி ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நான் சுச்சுவேஷன் காரணமாக தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி ஓடி போய் கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு தாட்டே கிடையாது எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊருக்குள்ளே போயிட்டுருக்க முடியாது, கொஞ்சம் ஒரு பயம் வந்துடுச்சு. பக்குன்னு எனக்கு என்ன, நம்ம அம்மா முகத்தில் முழிக்கணும், நம்ம அப்பா முகத்தில் முழிக்கணுமே, இது ஒரு அவமானமாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவமானமாக இருக்குதே அப்படின்னு ஒரு இதுலேயே தான் இருந்தோம். கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைங்க. இதுலேருந்து நான் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது, ஒரு எல்லாத்துலேயும் ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்ட்டு 1 வருஷம் நான் அந்த பாடுபட்டேன். நிம்மதியே இல்லை. என் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா நான் எதையுமே பண்ணினதில்லை. எங்கே இருக்க? நான் லாக் பண்ணல கதவை, நீ தான் லாக் பண்ணிட்டு போனேன். இப்போ எங்கே இருக்க? என்ன நீ ஏன் வெளியில் நிற்கிற? வா உள்ள. நான் வீடியோ அவ்வளோதான் முடிக்க போகிறேன். டைம் ஆகிட்டு, சப்பாத்தி மாவு பேசணும், ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க, செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு வந்துட்டு நான் சந்தோஷமே இல்லை. நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிற ஒரு சந்தோஷமே எனக்கு கிடையாதுங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும், நான் எப்படி இருக்கிறேனோ அவங்க சந்தோஷப்படணும், என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, இப்படி பண்ணி சொல்லிடக்கூடாதுன்னு அதே தான் கவலை. எங்கள் அம்மாக்கிட்ட சொன்ன ஒரு திருப்தி இருந்தது. அடுத்து எங்கள் அப்பாக்கிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க முகத்தில் நம்ம எப்படி முழிக்கிறது, அதான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் தம்பிக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது, தம்பிக்கு சொல்லவே இல்லைங்க. அவனுக்கு லேட்டாக தான் மறைச்சி இன்னுமே வந்து கஷ்டம்தான். ஃபோன் பேசும்போது கூட ஒரு உறுத்தலாகவே இருக்கும். ஐயோ இவங்கள்ட்ட நம்ம உண்மையே இல்லையே, இவங்கள்ட்ட நம்ம உண்மையே இல்லையே, அதே தான் எனக்கு. அதனால் போனேன்னா மேக்ஸிமம் ஒடிசாவில் இருக்கணும், நான் வீட்டுக்கு நான் போனே பேச மாட்டேன். என் தம்பி கூட பேச மாட்டேன், எங்கள் அக்கா கூட பேச மாட்டேன். யாருக்கு நம்ம உண்மையாக இல்லையே, நம்ம இருக்கவே முடியல. நம்ம அதனால தான் வந்துட்டு நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா, யாருக்கு நம்ம கூட பிறந்தவங்க, அவங்கள்ட்ட நம்ம யாருக்குமே உண்மையில்லை, நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நிறைய ஒடிசாவில் இருக்கல நிறைய திங்க் பண்ணியிருக்கேன். ஊருக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா சண்டை நடந்து கோவமாக தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கள் அப்பா வாங்கன்னு சொல்லவே இல்லை. எங்கள் அப்பா வாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க பாட்டும் உட்காந்துருந்தாங்க. போய் காலைல விழுந்தோம், இன்னுமே சொல்லலை. எனக்கு காலைல விழுந்தாங்க, எதுவுமே சொல்லலை. சுவன் கூட பேசலை, என் கூட பேசலை, எங்கள் அம்மா கூட பேசலை, அமைதியாகவே இருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அப்பான்னு எதுவுமே பேசவே இல்லைங்க. அதுதாங்க அவங்களுக்குலாம் அழுக தான் தெரியும். கோவப்பட்டு அடிக்கிறதோ அப்படிலாம் பண்ணிவிட்டாங்க. மான மாதிரி அது போயிடுச்சு. நான் எப்படின்னா வெளில தலை காட்டுவேன், அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அந்த டைமில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்
அப்படின்ட்டு நான் வெளியில் தான் வேலை பார்த்துட்ருக்குறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஊரில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அவங்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்கிறது அப்படி இப்படின்னு தான் ஒரு கோவம். அப்புறம் போக போக நான் ஒரு நாளாக அவங்களுக்கு சொல்ல தெரியாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரியாது. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். 3 மாதம் ஆயிடுச்சு. இல்லை எங்கள் அப்பா கிட்ட கூட எங்கள் அம்மாவும் சொல்லலை, நாங்களுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு பேசவே இல்லை. ஸ்வைன் வந்துட்டு உடனே ஒரு 2 நாள் தான் இருந்தாங்க. உடனே வேலைக்கு வந்துட்டாங்க. அங்கே அக்கா கூட்டிகிட்டு தான் போனேன். அக்கா வந்திருந்தா ஊருக்கு. வந்துட்டு அப்பா சொன்னாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்கள் அம்மா சொன்னா இந்த மாதிரின்ட்டு உமா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சந்தோஷப்பட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு சொல்ல, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நான் எதுவுமே சொல்லலை, என்கிட்ட எதுவுமே கேட்கல இதை பற்றி. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பூவா வந்துட்டு பிறந்த வரையிலும் நான் அங்கே தான் இருந்தேன், எங்கள் அம்மா ஊரில் தான் இருந்தேன். ஸ்வைன் வந்து அடிக்கடி மாதம் மாதம் என்னை வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அப்படி இப்படி வந்து பார்த்துட்டு அடிக்கடி வேலைக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து டெலிவரி டைமில் கூட வந்துட்டு அந்த 10 நாள் லீவ் வாங்கிட்டு வந்தாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாங்க அந்த 10 நாள் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் பூவாவுக்கு வந்துட்டு ஒரு 6 மாதம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஒடிசாவே போனோம். ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தோம். அந்த 6 மாதத்தில் பூவாவுக்கு வந்துட்டு அந்த காப்பு போடுவாங்கள்ல, 5 மாதத்து காப்பு போடுவாங்கள்ல குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி எங்கள் அம்மா அதெல்லாம் போட்டு முடிச்சு அனுப்பிவிட்டு தான் எங்கள் அம்மா வந்துட்டு அனுப்பிவிட்டாங்க ஒடிசாவுக்கு. பூவா போகல 6 மாதம் தானே, 6 மாதம் பூவா தூக்கிட்டு போகல 6 மாதம் ஒடிசாவுக்கு. அதுக்கப்புறம் ஒடிசாவில் வந்துட்டு எத்தனை மாதம் இருந்தோம், ஒரு 6 மாதம் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தோமா நீங்க கூட்டு போயிட்டே நானே அப்போ அங்கே பின்னாடி ஒரு ரூமில் இருந்தேன். ஆமாம், மறுபடியும் நான் ஸ்வைனை வந்துட்டு இங்கே தான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லைடி 2 டைம் தானே ஒடிசா போயிருக்கோம். இப்போ பூவா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் தான், 6 மாதத்தில் ஒரு டைம் தூக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் போய் விட்டு வந்தோம். ஆமாம், ஜூன் மாதம் 2 டைம் போயிருக்கோம். போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஒடிசாவில் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். 6 மாதம் கரெக்டாக 2 டைம். இப்படி தான் எங்கள் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. பழைய கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, உங்கள்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாசமாக இல்லாத மாதிரி இருக்கிறாங்களே ஏன்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சிரிக்காத, சீரியஸு, இன்னுமே தெரியல நீ என் மேலே பாசமாக இருக்கிறியே இல்லையான்னு. எதுக்கே கேட்குறாங்க? நடிக்கவும் தெரியாதுங்க உங்களுக்கெல்லாம். நான் ரொம்ப நடிப்பேன். தமிழ் பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். என் ரசிகர் யாருன்னு, உன்னோட ரசிகர் யார்? இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. காப்பிரைட் வரப்போகுது. ஆனால் ஸ்வைனுக்கு தனுஷ் பாட்டு காது கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. காப்பிரைட் வர ஆஃப் பண்ணு. அந்த பாட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்லு, தமிழ் பாட்டு. சூழ் துல்லாத மனம் என்ன பாட்டு? எல்லாமே துல்லாத மனம். விஜய் படம்னா ரொம்ப பிடிக்குங்க ஸ்வைனுக்கு. விஜய் ரசிகர். விஜய் படம்னா பிடிக்கும். விஜய் படத்தில் உள்ள எல்லா படமுமே பார்ப்பாங்க. அதில் தமிழ்லேயும் பார்ப்பாங்க, அதேமாதிரி ஹிந்திலையும் பார்ப்பாங்க. ஹிந்தியில் தான் அதிகமாக பார்க்குறது. விஜய் பாட்டில் வந்து துல்லாத மனம் துள்ளும் அடிக்கிற ஒரு பாட்டு ஒன்று எனக்காக எடிட் பண்ணுவாங்க, ஒரு சாங்கு. என்னது பாட்டு பாடுறது ப்ளீஸ்ரி, பாட்டு பாடிக்காமி. அதெல்லாம் தெரியாது. இந்த பாட்டு நீங்க செல்லுல வச்சிருக்க, தெரியாதுன்னு சொல்லாத. துல்லாத இதை வந்து கீதா கோவிந்தம் பாட்டு தான் வச்சிருக்கு. துல்லாத ஒரு சாங் பாடு. இப்போ ரிங்டோன் இருக்கிறது வந்து கீதா கோவிந்தம். கீதா கோவிந்தம் ரிங்டோன் இருக்கட்டும். நீ துல்லாத சாங் எடிட் பண்ணி வச்சிருந்த என்ன சாங்னு சொல்லு. பாட்டு பாடிக்காமி, நீ மூஞ்ச காட்ட வேண்டாம், பாட்டு மட்டும் பாடிக்காமி. சரி, அப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கே, இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டிருக்குறீல்ல, தமிழ் சாங்கலாம் சொல்லு. என்ன பாட்டு உனக்கு? தமிழ் சாங் பிடிச்ச சாங் மட்டும் சொல்லு. அது சீக்கிரம், டைம் ஆகுது. அது என்ன படம்னு தெரியல இப்போ. அதான் கீதா கோவிந்தம் வருது. கீதா கோவிந்தம்னு கேட்கல. அந்த படம் வருதா பாட்டு இது? எது? என்ன ஒரு அழகி, என்ன ஊரு அந்த பாட்டு பிடிக்குமா? அந்த பாட்டு வந்து கீதா கோவிந்தம் டப்பிங், ஹிந்தி டப்பிங். தமிழ் படம் வந்து அது யார் தெரியுமா? விஷால் படம். அது கீதா கோவிந்தம் வந்து தமிழ் தான். இல்லடி, தமிழ் தான்.
இன்னொரு இடம் விஷால் படம் கீதா கோவிந்தங்கிறது வந்துட்டு உனக்கு டப்பிங்காக இருக்கும், இந்த டப்பிங்காக இருக்கு. சரி, இன்னொரு பாட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு, நான் பாடி கேட்டவா? நீ பாடுவோம் வயல வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் தான். அந்த பாட்டு எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு வந்து எனக்காக வந்துட்டு எடிட் பண்ணி போடுவாங்க. அது சொல்லலை நிறைய நான் என்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. உண்மையிலே என்ன சுவயனுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். கண்டிப்பாக 100% என்னை சுவயனுக்கு பிடிக்கும். நான் நோட் பண்ணியிருக்கிறேன், நிறையா டைம் நோட் பண்ணுவேன். இருந்தாலும் அதை அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க, நானுமே காமிச்சிக்க மாட்டேன் இதை பற்றி. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அதெல்லாம் காமிச்சிக்கிடுவாங்க. நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இல்லையா, அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தர் காமிச்சிக்க மாட்டோம். ஆனால் சண்டையும் எங்களுக்குள்ளே வராது. நான் சண்டை போட்டால் தான் சுவயனு சண்டையே போட மாட்டாங்க. நான் சண்டை போட்டு கத்தனா இவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக அமைதியாக போகிறதுனால நானுமே அமைதியாக போய்கிடுறது. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு பிரிவே வராதுங்க என்ன சொல்ல போனால். ஏன்னா நான் தான் ரொம்ப சண்டை போட்டு கத்தி யாராவது ஒருத்தர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம்ல. அதனால ஒரு சில விஷயத்தில் அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த பிடிவாதம் வந்துட்டு நான் அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நீ ஒன்றால் தான் பிடிவாதமாக இருக்க முடியும், என்னாலும் இருக்க முடியும்னு நான் பண்ணினேன்னா அது இன்னுமே அதிகமாக தான். ஒரு சில இடத்துல நானும் விட்டு கொடுப்பேன், ஒரு சில விஷயத்தில் அவங்களும் விட்டு கொடுப்பாங்க. இப்படி தான் எங்கள் லைஃபு அப்படியே போய்கிட்டு இருக்குது. என்னை ரொம்ப பிடிக்கும் சுவயனுக்கு, காமிச்சிக்கிறது இல்லை, மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு எப்போயுமே சாப்பாடெலாம் ஒரே தட்டில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். தனியாக நான் தட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். சாப்பாடு எனக்கு ஸ்டார்டிங்கில் ஊட்டி அங்கே இருக்கக்குள்ள தெரியாமல் எனக்கு அவங்க அண்ணி வருவாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும் உண்மையை சொல்ல போனால். எனக்கு ஊட்டி விட்டுட்டு தான் அவங்களே சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேர் எடுத்து பார்த்தாங்க உண்மையில ஒடிசாவில். நான் இந்த மாதிரி பையன் தமிழ் பையன் இந்த பசங்களும் இருக்கிறாங்களா, வெளி மாநிலத்தில் உள்ள பசங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இருக்கிறாங்க. எல்லா பசங்களும் நம்ம ஒன்றா நினைக்க முடியாதுங்க. பூவா பருவத்தில் இருந்து இப்போ பாசம் பூரா பூவாவுக்கு போயிருச்சுங்க, அப்படி தானே? பூவா பருவத்துலேருந்து உன் பாசம் பூரா பாதி பாசம் பூவாகிட்ட போயிடுச்சு, அப்படி தானே? இல்லைங்களா மண்டையாட்டத்தை? சரி ஓகே, எனக்கு என்ன, நான் போகிறப்பா. என் பூவா என்கிட்ட கொடுத்துரு, நான் தூக்கிட்டு போயிடுறேன். இங்கே இப்படி தான் எங்களுக்குள்ள சின்ன சண்டை வந்துச்சுன்னா என்ன என் பூவா என்கிட்ட கொடுத்து நான் தூக்கிட்டு போயிடுறேங்கிறது சுவயன் கிட்ட சொல்கிறது. என் பூவா என்கிட்ட கொடுத்துரு நான் தூக்கிட்டு போயிடுறேன், என் பூவா என்கிட்ட கொடுத்துரு நான் தூக்கிட்டு போயிடுறேன். எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சின்ன சண்டை நடந்துச்சுன்னா பூவா தான் ஒரு இது. நான் எங்கள் அம்மாட்ட தூக்கிட்டு போயிடுறேங்கிறது, இவங்க சொல்கிறது நான் ஒடிசாவுக்கு தூக்கிட்டு போயிடுறேங்கிறது. இப்படி தான் அவ்வளோதான் எங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி எல்லாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது எங்களுக்கு. இனிமேலும் எங்களுக்கு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கும். நீ வந்து உட்காருமா, நான் முடிவு பண்ண. நன்றி சொல்லு. நன்றி என்ன நன்றி? நன்றின்னு என்ன தெரியுமா? நன்றின்னு சொல்லு. தமிழ்லாம் நல்லா தான் பேசுவாங்க. சரி ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகிறதுலேயே சொல்லிட்டு ஊருக்கு யார் போகிறா? நான் ஊருக்கெல்லாம் போகிற ஐடியாலாம் கிடையாதுங்க. உண்மையாக சொல்லவன், நான் ஒடிசாவில் வந்துட்டு வேலை வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்தவரை சம்பாதிக்கணும். எனக்கு கடன் இருக்கக்கூடாது, கடன் அடையணும். அப்போ தாங்க நம்ம நிம்மதியாக கஞ்சி குடித்தாலும் நம்ம நிம்மதியாக குடிக்க முடியும். கடன் இல்லைனாக்கா அதை வச்சுட்டு நம்ம வந்து நிம்மதியாக சோறு கூட திங்க முடியாது, அப்படி தான் இருக்குது. அதனால் நான் சம்பாதிக்கணும், பூவோட லைஃப்பை பார்க்கணும். பூவோட லைஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அது எங்கே என்ன பண்ணுறதுன்னு பூவா விஷயத்தில் மட்டும் எனக்கு பிடிவாதம் இல்லாமல் விட்டுருங்க. பிடிவாதம் பண்ணக்கூடாது. பூவா வந்து ஒடிசால் தான் படிப்போம். இப்படித்தான் இதான் பிடிவாதங்கிறது. நம்ம பிள்ளை உங்களுக்கே தோணணும், தமிழ்நாட்டில் எது பெஸ்ட்டு, ஒடிசா பெஸ்ட்டு, எங்கே நல்ல ஸ்கூல் நல்லா இருக்குது, எங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து எப்படி வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? தெரிஞ்சு தமிழ்நாடு தெரியும், அவங்களுக்கு தெரியும், ஒடிசாவோட தமிழ்நாடு தெரியும். இருந்தாலும் அதை விட்டு கொடுக்க கூடாது. அவங்க பிறந்த ஊரா ஒடிசாங்கிறது. அப்போ புள்ள வந்து எப்படினாலும் போகலாம், பூவா வந்துட்டு லைஃப் எப்படினாலும் போகலாம். நம்ம லைஃப் தான் இப்படி போயிருச்சு. பூவோட லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன தான் பண்ணாங்க, அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க. எதுக்கு? தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம வளர்ந்த நம்ம இருந்தாலும் பிள்ளைங்களை வந்துட்டு என்ன ஆசைப்படுவாங்கன்னா அமெரிக்காவில் படிக்க வைப்பாங்க. ஏன்னா இதோட நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகட்டியே தான். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லாத இந்த அதே ஊரில் போய் தான் தள்ளணும், அப்படி தானே? உங்கள் லைஃப் உண்மையில் இவங்க இருக்கிற திறமைக்கு தமிழ்நாடாக இருந்தால் இந்நேரம் அவங்க வந்துட்டு இந்நேரம் கிரிக்கெட் பிளேயராக இருந்து பெரிய வேர்ல்டு லெவலில் வந்திருப்பாங்க. ஒடிசாவிலனால வெளியில போக முடியாமல் போயிடுச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? சட்டமா? இல்லை
தண்ணி சரியில்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் கூட தண்ணி சரியில்லை. அங்கே தண்ணினாலாம் பார்த்தா பாலை இத்தனை பேர் நாங்கள் வருது, இத்தனை பேர் வாழலையா தமிழ்நாட்டில் தண்ணி சரியில்லை. இருக்க மாட்டேன். ஆனால் உண்மையாக சொல்லணும், அவங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் தண்ணி தாங்க. இங்கே மெயினாக தண்ணி கேட்குறாங்க. எனக்குமே தண்ணி தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுமே சரி, உடம்பு நம்ம ஆரோக்கியத்துக்கு மெயினாக ஒன்று தண்ணி ஒன்று. அப்படியெல்லாம் நினைக்க முடியல. நமக்கு இந்த ஊரில் என்ன, வேற ஒரு ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் இருந்து எப்படியும் நம்ம சாதிச்சு காட்டலாம், படிக்க வைக்கலாம் போவாங்க. அதை விட்டு ஒடிசாவில் தண்ணியும் நல்லா இருக்குங்கிறதுக்கு வந்து நம்ம அங்கே போய் நம்ம ஒரு இதில் போய் நம்ம பூவா போய் நம்மளோட லைஃப்பை இது பண்ணிட முடியுமா? அங்கே இருந்தா எக்கார்டிங்கில் வந்து காசு கம்மி. அப்படியெல்லாம் இல்லை. சென்னையிலே இப்போ வந்து காசு கம்மி. சென்னையிலையுமே அது மாதிரி கம்மியெல்லாம் பூவா வந்துட்டு நம்ம கோச்சிங்கில் சேர்த்து விடலாம். அவங்க அதை யோசிக்கிறாங்க போல். அவங்க கம்மியாக கோச்சிங் கம்மியாக இருக்குங்க, அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே. எப்படி ஆனால் வந்துட்டு நான் என்ன யோசனை பண்ணியிருக்கிறேன்னா, இங்கே வந்துட்டு நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், ஒரு தொழில்னாக்க நம்ம கையில் நமக்கு காசு வரணும், 4 காசு வரணும். நம்ம ஒரு நைட்டு ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப அந்த அளவுக்கு வந்துட்டு காசு அப்படி வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு நிறைய துணி வருது, தச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லப்போனால் டைம் இல்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு. அதனால் நான் ஒரு மிஷின் வாங்கி போட்டு நம்ம கையில் 4 காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம அது வேலைக்கு போகிற ஐடியாவும் இருந்ததுன்னா வந்துட்டு நம்ம அம்மா வீட்டில் விட்டுட்டோம். எப்படியோ நான் வேலைக்கு போகிறேன், கம்பெனி நிறையா இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம பொழைச்சிக்கலாம் தமிழ்நாடு வந்தாக்க. ஆனால் ஒடிசாவில் வந்துட்டு வேலைக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருக்க முடியும். எந்த பொண்ணுங்களுமே சரி ஒடிசாவிலலாம் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. அங்கே வந்து சாணி எழுதிட்டு தான் இருக்காங்க. அங்கே வந்து ஆடு மாடு உண்மையில் நான் அது ஒரு சிரிப்புக்கு சொல்லலைங்க. படித்த பொண்ணுகளுக்குமே அங்கே வேலை இல்லைங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை தாங்க. வீட்டு வேலை தான் அவங்களுக்கு பெரிய வேலையாக தெரியுது. அவங்க வீட்டு வேலை எப்போவுமே வீட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க. சாணி கட்டுறது, மாடு கட்டுறது, ஆடு கட்டுறது, தண்ணி வைக்கிறது, மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது, அதுதான் பாத்திரம் அலசுறது. ஒரு வேலையே கிடையாது. வீட்டு வேலைங்கிறது ஒரு வேலை இல்லை, சம்பாதிக்கிறதுங்கிறது தான் ஒரு வேலை. சரிங்களா? அதனால் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாட்டை வந்து நம்ம ஏதாவது ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதான் நான் பண்ண போகிறேன். ஒடிசாவுக்கு இப்போதைக்கு இல்லை, ஒடிசாவுக்கு குட் பாய். ஒரு 3 வருஷத்துக்கு குட் பாய். ஒடிசா ஜூன் மாதம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒடிசாவிலலாம் கூட்டிகிட்டு போய் அப்படின்னா உனக்கு வந்து இங்கே எதுவுமே கிடைக்காது. என்ன கிடைக்காது? யூடியூப் சேனல் க்ளோஸ் ஆகிடும். அப்படி ஓகே. ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஆனால் உண்மையாக யூடியூப் சேனல் நான் வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு நான் இப்போ சேனல் ஆரம்பிச்சிருந்து ஒடிசாவில் இருக்கிறதுனால தான். நீங்கள் விரும்புகிறது எதுனாக்க வேறு ஒரு கலாச்சாரமாக இருக்குதுல்ல, அதனால் விரும்புவாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாருமே இங்கே தானே இருக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம வியூவர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் பார்க்குறது. வெளியில் யாரும் பார்க்குறது கிடையாது. வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலே அந்தளவுக்கு யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள வந்துட்டு விளாக் வந்துட்டு மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காது. இதுவே வெளியில் உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள விளாக் பிடிக்கும். நம்ம வந்துட்டு ஒடிசாவில் உள்ள விளாக் போட்டால் வியூஸ் போகும். அதுக்காகத்தான் நான் வந்துட்டு இதை மட்டும் நான் நம்பி வந்துட்டு என்னோடய லைஃப்பை நான் ஓட்ட கிடையாது. இது வந்துட்டு ஒரு சோம்பேறின்னு சொல்லுவேன். என்ன கேட்டால் ஒரு சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கிறது வந்துட்டு கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறது. எனக்கு கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிறதுலாம் பிடிக்காது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இது எல்லோரும் சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஒரு கஷ்டமும் கிடையாது. கஷ்டப்பட்டுலாம் வீடியோவில் யாரும் பண்ண வீடியோ எடுக்கிறாங்க, எடிட் பண்ணுறது தான் ஒரு டைம் ஆகும். மற்றபடி வந்துட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஒரு டைம் தான் எடுத்துக்குமே தவிர அது ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒடிசா பற்றி தெரிஞ்சுக்கணும் தமிழ் மக்கள் அப்படிங்கிறதுக்காண்டே நான் என்னோடய சேனல் ஆரம்பித்து எப்படியுமே எத்தனை வருஷம் 3 வருஷம் இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பித்தது. என் சேனல் பார்த்திங்கன்னா அப்படியே தாங்க இருக்குது. என் லைஃப்பில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், எதுவுமே சக்ஸஸாக முடியாதுன்னு. அதில் இதுவும் ஒன்று சக்ஸஸாக முடியவே முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். முயற்சி பண்ணி பார்த்தால் அப்படின்னா முயன்றால் தோல்வி எதும்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு தோல்வியில் தான் சந்திக்கிற மாதிரி வரும். எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு எதுவுமே கிடைக்காது. இப்படி சில பேர் எல்லாருமே ஈஸியாக கிடைக்கும், எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. எனக்கு என் லைஃப்பில் அப்படி தான் போயிட்டுருக்குது. அது ரொம்ப பட்டாலுமே அதில் வந்து பலன் இருக்காது. அதனால தான் நான் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த சேனலுக்குமே அப்படி தான். இதுக்கு முன்னாடி வியூஸ் போகாதுங்க எனக்கு, ஆனால் விளம்பரம் வரும். விளம்பரம் வரணும். ஒரு வீடியோக்கு விளம்பரம் வரணும், அப்போ தாங்க காசு விளம்பரம் வரும். ஆனால் எனக்கு இப்போ 1000 வியூஸ் போகுதில்ல, எனக்கு விளம்பரமே வர்றதில்லைங்க. ஒரு லாஸ்ட்டாக எடுக்கவே ஒரு விளம்பரம் வரும், வீடியோக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் எனக்கு கொடுக்கவே இல்லை.
பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே எனக்கு தலைங்கீழாக போயிருச்சு. வியூஸ் போயுமே எனக்கு இப்போ விளம்பரம் வரல. அதனால எனக்கு வந்துட்டு ரெவன்யூ பார்த்திங்கன்னா வர்றதே இல்லை. ரொம்ப 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 இப்போ இருக்கிற வந்துட்டு வியூஸ்க்கு விளம்பரம் வந்ததுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதத்துல நான் வந்துட்டு யூடியூப் அமௌண்ட் வாங்கிடுவேன். ஆனால் வந்துட்டு எனக்கு விளம்பரம் வர்றதில்லை. ரொம்ப ரொம்ப எப்போயாவது ஒரு சில இடத்துல ஒன்று தான் வருது, நான் பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கு எதையுமே எனக்கு தோல்வி தான் முடியும். யூடியூப்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு முன்னேறி வருவோம்லாம் இன்னும் முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு பாருங்களேன், ஒடிசாவில் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட்டு பண்ணணும்னு வருதுலடி உதவித்தொகைன்னு ஒன்று கொடுத்தாங்கங்க. அதை அப்ளை பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே அந்த பணம் வந்துருச்சுங்க. எனக்கு மட்டும் பணமே வரலங்க. எல்லாருக்கும் 15,000 அடி 20,000 5000 15,000 சொன்னால் 3 பேமெண்ட்டு 3க்கு தான் இப்போ ஒட்டுமொத்தமாக எனக்கு ஏறுமில்ல. இப்போ எல்லாருக்கும் இப்போ லாஸ்ட்டு யாருக்கு எவ்வளோ ஏறி இருக்குது? எனக்கு 5,000 வந்துருச்சு. 15 காசு சேர்த்து 15,000 போடுறாங்க. அந்த காசுக்கு நான் அப்ளை பண்ணாங்க. ஆனால் அந்த காசு எனக்கு வரலைங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னு தெரியலை. எல்லாருக்குமே வந்துருச்சு, ஆனால் எனக்கு மட்டும் வரலாங்க. எப்படி தாங்க ஒரு கவர்மெண்ட் காசு கூட என்னால் வாங்க முடியாதுங்க. ஈஸியாக வர்றது கூட என்னால் வாங்க முடியாது. எனக்கு வந்து ஈஸியாக ஃப்ரீயாக அதுன்னு எந்த காசுமே எனக்கு கிடைக்காது. நான் கஷ்டப்படணும், அந்த காசு மட்டும் தான் எனக்கு வரும். உண்மையில் அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அந்த காசு எனக்கு நிலைக்கும், அந்த காசு வரும். அதனால தான் நான் வேலைக்கு போய் நான் ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஈஸியாக அந்த யூடியூப்லலாம் ஈஸியாக நம்ம காசு எடுத்துகிட்டு போகிறதே எனக்கு நடக்காது. சரி, ஓகே. இதுன்னு நிறைய நடந்திருக்கு லைஃப்பில். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சொன்னோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே. அவ்வளோதான் இன்றைக்கான உங்களுக்கு லைஃப் ஸ்டோரி அண்ட் லவ் ஸ்டோரி. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.